அந்த கூலி வேலைய நானே செஞ்சு உன் தங்கச்சிய பாத்துக்கிறேன், நீ எப்படியாவது நல்லபடியா படின்னு என் அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சார். எவ்வளவு தேடியும் என் அம்மாவும் தங்கச்சியும் எனக்கு கிடைக்கவே இல்லை. குறைஞ்சபட்சம் என் அம்மாவோட ஆசையாவது நிறைவேற்றலான்னு படிக்கிறதுக்காகவும் சாப்பிடுறதுக்காகவும் தான் சார் உங்க பர்ஸை திருடணும்னு நினைச்சேன். இங்க பாரு சிவா, உன்னுடைய நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுடா. ஆனா இந்த திருட்டுன்றது எப்பயுமே உனக்கு படிப்பையும் நல்ல புத்தியும் கொடுக்காது. சிவா, நீ என் கூட வந்துறியா? நீ என் வீட்லயே தங்கிக்கோ, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நிஜமாவா சார்? நிஜமாதான். சரி வா போலாம். அண்ணா நில்லுண்ண, ஊர் பேர் தெரியாதவனா எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போற? இதுக்கு முன்னாடி நீயும் ஒரு நாள் ஊரு பேரே தெரியாத விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வச்ச, நான் தான் சொன்னேன். அப்ப ஏன்டா இந்த கேள்வி கேட்கல நீ? சிவா, நீ வாடா. சார் சார் நான் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அது எதுக்காக அங்கேயே வச்சிருக்க? அதாவது உங்க பர்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் பேக வச்சுட்டு ஓட முடியாதுல்ல சார், அதான் அங்கேயே வச்சுட்டேன். என்னாச்சு மாமா? அப்பவே ஜூஸ் குடுக்கலான்னு வந்தா எங்கேயோ அவசரமா கிளம்பி போயிட்டீங்க. ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க மாமா? ஆமா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல எல்லாம் ஒன்றும் நடக்கல அபூர்வா. என் வாழ்க்கையில தான் பெரிய சோகம் நடந்துருச்சு. அதான் சோபாவோட இறப்பு. ஐயோ மாமா, எப்பவோ இறந்து போன அக்காவை பத்தி நீங்க இப்பவும் கவலைப்படுறது சரியில்லை மாமா. முதல்ல இந்த காஃபியை குடிங்க. வேண்டாம் அபூர்வா, இப்போ எனக்கு எதுவுமே குடிக்கிற மனநிலை இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட சோபா அக்கா ஃபேக்டரி ஷார்ட் சர்க்கியூட் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல. அது ஒரு மர்டர். சார் வாங்க நம்ம உள்ள போலாம். சிவா, ஆமா இந்த பொம்மை யாருது? என் அக்காது சார். அதான் சார் என் தங்கச்சியோடது சார். அப்போவே உன் கூட நான் இந்த பொம்மையை பார்க்கலையே. உங்க பர்ஸ திருடணும்னு நினைச்சப்போ இத ஓரமா வச்சிருந்தேன் சார். உங்க கூட வர சொன்னதும் இத தூக்கி பின்னாடி வச்சுட்டேன். என்னாச்சு சார்? இந்த பொம்மையை பார்த்து நீங்க எமோஷன் ஆகுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி வா உள்ள போலாம். மா
வா சிவா. ம் ம். வா சிவா. ககன், அம்மா யாருப்பா இந்த தம்பி? பேரு சிவாமா. இன்னையில இருந்து இவன் நம்ம வீட்டில தான் இருக்க போறான். வணக்கங்க. வணக்கம்ப்பா. இந்த பையன் எதுக்கு வந்திருக்கான், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவாக்கு ஒரு அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்கம்மா. இவங்க 3 பேரையும் அவங்க அப்பா நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்காருமா. நம்ம கதை தான்மா. குடும்ப சுமையை தாங்க முடியாம விட்டுட்டு போறவங்க சில பேரு வேற ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு பணம் காசு சொகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே விட்டுட்டு போறவங்க சில பேர். இன்னும் வேற வேற காரணத்துக்காக குடும்பத்தை எத்தனை பேர் விட்டுட்டு போயிருக்காங்களோ தெரியலமா. என்ன மாதிரியே அவன் கூட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா சிவாக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. எனக்காவது நீயும் பூரியும் இருக்கீங்க. பாவம் சிவாவுக்கு யாருமா இருக்கா? அதனாலதான் என் கூடயே சிவாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கப்பா. இல்ல, அண்ணன் நல்ல விஷயம் பண்ணல. அண்ணா பண்ணது எனக்கு எதுவுமே பிடிக்கலமா. பூரி, ஆமா, நீ கோவப்பட்டாலும் அடிச்சாலும் திட்டினாலும் நான் இதை தான் சொல்வேனா. சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா சார்? ப்ளீஸ் டெல் மீ. உங்க தங்கச்சி ஃபேஸ் சப்பாத்தி மாதிரி இருக்கு, ஆனா நீங்க அவங்கள பூரின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவளுடைய முழு பேரு பூர்ணிமா. நாங்க ஷார்ட்டா அவளை பூரி பூரின்னு கூப்பிடுறோம். வேணும்னா நீயும் அவளை அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஆமா, ஃபர்ஸ்ட் சிவாக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா, ரொம்ப பசியோட இருப்பான். இத நீ சொல்லணுமா ககன்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. சிவா, கேரி ஆன். தேங்க்யூ சார். வாப்பா சிவா. ஐயோ பரவாயில்லங்க, இருக்கட்டும். பரவாயில்ல. சிவா,